ஈர்ப்பு விதி சம்பந்தமான பொதுவான கேள்விகளை ஆஸ்க் ஜே அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் சீரியஸில் நான் வந்து ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ கீழே ஆஸ்க் ஜேன்னு டைப் பண்ணிவிட்டு உங்களோட கேள்விகள் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி அஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு 3 கேள்விகளுக்கான பதில் தான் பார்க்க போகிறோம். அதில் முதல் கேள்வி, அஃபர்மேஷன்ஸை ஓன் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி கேட்கலாமா? இந்த கேள்வியை வந்து எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் இண்டிவிஜுவலாக ஆன்சர் பண்ணியிருக்கேன். அஃபர்மேஷனோட பர்பஸ் நீங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கணுன்னா, இப்போது நமக்குள்ளே நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து த்ரூ அவுட் த இயர்ஸ் பில்ட் ஆகிருக்கும். அது என்னென்னு நமக்கு தெரியாது. சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றிக்க முயற்சி பண்ணலாம். பட் என்னன்னே தெரியாத ஆள் மனதில் இருக்கிற நெகட்டிவ் பிலீஃப்ஸை வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா அஃபர்மேஷன் கேட்குறோம். ஸோ அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம ஓன் வாய்ஸில் இருக்கும்போது இது கைண்ட் ஆஃப் செல்ஃப் டாக் தான். இப்போ நான் ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறேன் அப்படின்னா எனக்குள்ளேயே நானே சொல்லிக்கிறேன், இல்லை பயப்படாதன்னு. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். முக்கியமாக அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது நீங்கள் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் கூட கேட்க முடியும். ஸோ அஃபர்மேஷன் எப்படி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். அது என்ன சொல்லியிருப்பேன்னா, கவனிக்காதீங்க, அஃபர்மேஷனை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணாதீங்க, அது பாட்டுக்கு எங்கேயோ ஓடிட்டு இருக்கட்டும், உங்கள் வேலையை பாருங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். ஸோ அஃபர்மேஷன்ஸ் ஓன் வாய்ஸில் இருக்கும்போது நம்ம நிறைய செல்ஃப் டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் அந்த கம்ப்ளீட் நெகட்டிவ் வந்து எரேஸ் ஆகுமான்னு கேட்டால் தெரியல. ஏன்னா எனக்கு நானே என்னோடய பிலீஃபை வந்து எதிர்த்து சொல்கிறது வந்து எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. மோஸ்ட்லி என்னோட அஃபர்மேஷன்ஸே நான் கேட்க மாட்டேன். காரணம் என்னென்னா, எனக்கு மற்றவங்களுக்கு கேட்கும்போது தான் எனக்கு அது எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி தோணுது. இருந்தாலும் இது உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு வந்து இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சிருந்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்த கேள்வி, நைட் தூங்கும்போது 5-6 அஃபர்மேஷன்ஸ் ஒன்றா கேட்கலாமா, இல்லை எனக்கு தேவையான ஏதாவது ஸ்பெசிஃபிக் அஃபர்மேஷன்ஸ் தான் கேட்கணுமான்னு கேட்டிருக்காங்க. அஃபர்மேஷன்ஸ் கேட்குறதுக்கு எந்த ஸ்பெசிஃபிக்ஸும் இல்லை. அதாவது பொதுவான நல்ல எண்ணங்கள் கொடுக்குற விஷயமாக தான் இருக்கும். அதாவது இப்போது ஹெல்த் பற்றி கேட்குறீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் ஒரு தேவையான விஷயம். பணம் சம்மந்தப்பட்ட அஃபர்மேஷன்ஸ் கேட்குறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு எங்கேயோ இடத்துல தேவை இருக்குது. இன்றைக்கி நமக்கு ப்ரியாரிட்டி ஹெல்த்தாக இருக்குது அப்படின்றக்கு வேண்டிய அஃபர்மேஷன்ஸ் கேட்கக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை. லைஃப்பில் வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதாவது ஹெல்த், வெல்த்து, ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்றப்போ உங்களுக்கு அஃபர்மேஷன்ஸ் கேட்குறதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. இன்றைக்கி எனக்கு என்ன ஃபோக்கஸ் வேணுமோ அதை பற்றி அதிகமாக கேட்கலாம். இப்போ எனக்கு ஹெல்த் முக்கியமாக இருந்துச்சுன்னா ஹெல்த் சம்மந்தப்பட்ட அஃபர்மேஷன்ஸ் நான் நிறையா கேட்பேன். அதனால் மணி கேட்குறது தப்பான்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஸோ பொதுவாக என்னோட கருத்து என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இருந்தாலுமே எல்லா விஷயங்களையும் கேளுங்க. இதுக்கு முக்கியமான காரணம், இப்போது ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்னொரு விஷயத்தின் மேலே இருக்கிற கவனம் நமக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அஃபர்மேஷனாக கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் தான். அதாவது எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன், எல்லாத்த பற்றியும் நான் வந்து சந்தோஷப்படுறேன், எல்லாமே என் லைஃப்பில் சரியாக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனிக்காத விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் வந்து என்றைக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ என்ன கேட்டால் மல்டிபிள் அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது தப்பு இல்லை. ஒரு வேளை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நிறையா வந்து எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது ஒரு விஷயத்துக்காக அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்கான அஃபர்மேஷன்ஸும் கேட்கலாம். அடுத்த கேள்வி, நான் அஃபர்மேஷன்ஸ் டெய்லியும் கேட்பேன், கூடயே வந்து சாங்ஸ் கேட்டால் அதுவும் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோன் ரிங்டோன் கூட கிட்டத்தட்ட அஃபர்மேஷன்ஸ் மாதிரி தான். நீங்கள் கேட்குற ஒவ்வொரு அஃபர்மேஷன்ஸ்லையும் என்ன இருக்குது, மோஸ்ட்லி பணம் சார்ந்த கருத்துக்கள். அதாவது உங்கள் கான்ஷியஸ்க்கு ஒரு வேளை எதிரான எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான கருத்துக்கள் வந்து அஃபர்மேஷன்ஸில் இருக்கும். அதே மாதிரி தான் ஹெல்த் இருக்கட்டும், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், மணி எல்லாமே அப்படி தான். அப்போது நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படின்னா அந்த விஷயம் சம்மந்தப்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் நமக்குள்ளே அழியுது. அப்போ சாங்ஸ்ன்றது என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு தெரியாது முக்கால்வாசி. ஒரு வேளை லிசன் பண்ணி கேட்டிங்கன்னா நிறைய லவ் ஃபெயிலியர்ஸ் இருக்கும், லைஃப்னு எவ்வளோ கஷ்டம்னு இருக்கும், இல்லை இந்த சொசைட்டி எப்படி மோசமாக இருக்குன்ற மாதிரி. இந்த மாதிரி சாங்ஸை நீங்கள் ரிங்டோனாவோ இல்லை ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சா கூட அதை கேட்குறவங்களுக்கும் சரி அது உங்களுக்கும் சரி கண்டிப்பாக அதுக்கான பாதிப்பை ஏற்படுத்தும். நாம் இந்த மாதிரி ப்ராக்டிசஸில் இருக்கும்போது முக்கியமாக வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த மீடியாவை வந்து கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். முக்கியமாக சாங்ஸ் வந்து கம்ப்ளீட்லி அஃபர்மேஷன்ஸ் தான். அலாங் வித் மியூசிக் அப்படின்றப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணி தான் கேட்போம். எந்த சாங்ஸும் வந்து சும்மா யாரும் கேட்குறது இல்லை, ஏதாவது ஒரு சின்ன உணர்வு இருக்கும் அதில். ஸோ கிட்டத்தட்ட சாங்ஸ்க்கும் அஃபர்மேஷன்ஸ்க்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்குறீங்க. சாங்ஸில் உங்களுக்கான தேவைகளை மீறி என்ன உள்ள ஃபீட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் என்ன கேட்டால் சாங்ஸ் கண்டிப்பாக வந்து உங்கள் கான்ஷியஸ் எஃபெக்ட் பண்ணும். நீங்கள் ஒரு வேளை ஒரு ப்ராப்பர் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு அர்ஜ் இருக்குது, ஒரு கோல் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் அதை ரீச் ஆகிற வரைக்குமாவது இந்த மாதிரி மீடியா முக்கியமாக சாங்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்தால் நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு அனுப்பிச்சு வைங்க. நன்றி.